வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன் தமிழ் டே 8 2024 நம்ம இன்றைக்கி மீட் பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய செகண்ட் வீக். ஸோ அதனால் நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எல்லா லேர்னிங்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதாவது ஐவி யூ த ஹீ ஷீட்டில் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹேட் எங்கே யூஸ் பண்ணுவோம், டசன்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், டிடன்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், டோன்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அது சப்போஸ் தெரியாதவங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் லேர்னிங்கில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸ் வச்சு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி ஐவி யூதே வந்தால் என்ன பேசலாம், அதுமாதிரி ஹீ ஷீட் வந்தால் எப்படி பேசலாம், ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஐவி யூதே வரும்போது 1 by 1 பார்ப்போம். ஐ கெட் அப் அட் 6 o'clock, அதாவது நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஓகேவா. நான் வந்துட்டு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். நான் வந்து டெய்லியும் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு பக்கமாக எந்திரிச்சிப்பேன். அதுக்காக ஐ கெட் இட் அப் 6 o'clock. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க. ஐ ரீட் நியூஸ் பேப்பர், நான் செய்தித்தாள் படிக்கிறேன். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம பேசுகிற போதுட்டு இப்படி பேசிக்கலாம். ஓகேங்களா. ஐ கெட் அப் அட் 6 o'clock, நான் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சிடறேன்ப்பா. தட்ஸ் குட். அதே மாதிரி ஐ ரீட் நியூஸ் பேப்பர், நான் செய்தித்தாள் படிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐ ஈட் ஆர் ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் பை 8:30 AM அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் என்ன மீனிங் அப்படின்னா, நான் 8:30 மணிக்குள்ளே காலை உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மீனிங். ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ வாட்ச் டிவி, நான் டிவி பார்க்குறேன். ஈஸியாக இருக்குல்ல, ரைட். நெக்ஸ்ட் ஐ ப்ளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுறேன். ஓகேங்களா. இதெல்லாம் வரும்போதுட்டு நம்ம ஐவி யூதே வரும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதே மாதிரி ஹீ ஷீட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்ப்போமா. ராகுல் பிளேஸ் கிரிக்கெட், ராகுல் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு ஹீ ஷீ யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். ராகுல் பிளேஸ் கிரிக்கெட், ராகுல் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஷீ வாட்சஸ் டிவி, அவள் டிவி பார்க்கிறாள். மை மதர் குக்ஸ் வெல், என் அம்மா நன்றாக சமையல் செய்கிறாள். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. ஸோ ஹேபிட்ஸ் வச்சு எப்படி பேசணும்னு கிளியர் ஆயிடுச்சுங்களா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டாஸ்கில் வருவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 10 சென்டென்ஸில் வந்துட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இப்போ பாருங்கள், 1 by 1 பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ப்ளே டேஷ் செஸ், அப்படி வந்து ப்ளே வருமா ப்ளேஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த 10 சென்டென்ஸுமே உங்களுக்கு அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுங்கள். இந்த எபிசோட், இந்த லேர்னிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோட, நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டோட நம்ம இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் பேசலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் இட் அப் அண்ட் குட் நைட். Yeah.